ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவில் புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கோயில்ல கொடுக்கக்கூடிய புளியோதரை டேஸ்ட்லயே நாம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளியோதரைக்கு முதல்ல ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம், கருகிடாமல் பார்த்துக்கணும். பருப்பு ரெண்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் வறுத்தரலாம். வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் காரத்துக்காக 18 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். புளியோதரைக்கு புளிப்பு, உப்பு, காரமெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மிளகா வத்தலோட ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் ஆக்கிடலாம். ரொம்ப சாஃப்ட் பவுடர் ஆக்கிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு புளியை 2 மணி நேரம் வெந்நீல ஊற வச்சு இந்த மாதிரி புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நாம் வறுத்து அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தோட கலர் மாறினதும் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். அப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வறுபட்டு பொன்னிறமானதும் நாம் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். மறுபடி அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். புளியோதரையோட ஹைலைட்டே புளித்தண்ணியில் ஊறின கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் தான், அதனால தான் இது ரெண்டையும் நாம் வறுத்து சேர்த்துக்கிறோம். இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் புளித்தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ மறுபடி அதே கடாயில் தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எப்போதும் சேர்க்குற அளவை விட கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், அதுவும் புளித்தண்ணியில் ஊறி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக 3 மிளகா வத்தலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் வறுபட்டாச்சு, இதையும் இப்போ புளித்தண்ணியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளித்தண்ணியை நாம் கட்டியாக கரைச்சி எடுத்ததுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும் குழம்பு. குழம்புக்கு மொத்தம் நான் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துடலாம். புளியோதரை கிரேவி நல்ல கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாதத்தோட விரவி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 15 மினிட்ஸில் சூப்பரான புளியோதரை கிரேவி தயாராகிடுச்சு. இதை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கோயிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.